ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா மக்கானாவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் ஹெல்த் ட்ரிங்க்கும் பார்க்க போகிறோம். இது எப்படின்றத வாங்க என்னோட செய்முறையில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மக்கானா எடுத்துருக்கிறேன். அதே போல் ஒரு 200 ml அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டும் வச்சு இன்றைக்கி நம்ம இந்த 2 ரெசிபிஸும் செய்யலாம். மக்கானா வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்க்காமையும் மக்கானா வறுக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து வறுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் உருகி வரும்போது நான் இதில் ஒரு கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துருக்கிறேன். மக்கானா தாமரை விதைன்னு சொல்கிற இந்த மக்கானாவை இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்து விட்டுடணும். இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பான்ச்சியாக இருக்கும், நல்லா பஞ்சு போல் இருக்கும். ஆனால் வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக, நல்லா பாப்கார்ன் போல் நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இதோடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொரிச்சதுக்கப்புறம் பாப்கார்ன் சாப்பிட்ற போல் இருக்கும். நம்ம வெயிட் ரிடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதை போல் வறுத்து சாப்பிட்லாம். நெய் சேர்க்காமல் வெறும் வானலிலே வறுத்து சாப்பிட்லாம். நல்லா ஃபுல் எனர்ஜி இருக்கும். ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்க சரி, ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கும் இதை போல் வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மக்கானா ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு அதை பாலோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கும் போது நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜியும் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாக அதை வறுத்து விட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து விட்டு நல்லா ஒரு வாசனை, மைல்டாக ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருக்குது. நம்ம ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா பஞ்சு போல் இருந்த அந்த தாமரை விதை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு பாருங்கள். இது சரியான அளவு. நான் இப்போ இந்த வறுத்த இந்த மக்கானாவை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நான் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது நம்ம பாலோடு கலந்து சாப்பிட்றதுக்காக, இது நம்ம ரெடி பண்ணுறதுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் தான் இந்த மிளகுத்தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்க்கணும். இது எதுவுமே சேர்க்காம மக்கானாவை வெறுமனே வறுத்து கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா வறுத்து விட்டுட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே நல்லா ஆறுனதும் நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம மக்கானா பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுட்டு நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மக்கானாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கிறேன். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் பனங்கற்கண்டு சேர்த்துருக்கிறேன். ஏன்னா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பனங்கற்கண்டு சேர்த்து இந்த மக்கானா பால் குடிக்கும்போது நல்லா ஒரு எனர்ஜியாக இருக்குன்றதுக்காக நான் பனங்கற்கண்டு ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இந்த இனிப்போட அளவு உங்களுக்கு கூடுதலாகவோ குறைச்சலாவோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துடலாம். சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பொடி பார்த்திங்கன்னா இதை போல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 200 ml பாலோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அடுத்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் நம்ம பொடிச்சு எடுத்து வந்துருக்கிற மக்கானா பொடியையும் இது உள்ளே சேர்த்துடலாம். நான் அரைச்சி எடுத்து வந்தால் எல்லாமே இது உள்ளே சேர்க்குறேன். அரைச்ச பொடியை கிளாஸில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குடிக்கிற பதத்தில் இருக்கிற சூடாக இருக்கிற இந்த பாலை நான் இந்த கிளாஸில் சேர்க்குறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனால் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இதை நம்ம இப்போ
சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். நல்லா ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மக்கானாவையும் நம்ம நெய்யில் பொரித்து கொடுத்துடலாம். பாலும் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா ஒரு ஹெல்த்தியான கால்சியம் சத்து அதிகமாக இருக்க உடல் எடையை குறைக்கக்கூடிய இந்த மக்கானா ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் இந்த மக்கானா பால் ட்ரிங்க்கும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.